வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு உயர்ந்த விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, 2 வகையில் வாழ்க்கையை பார்க்கலாம். அதாவது அப்படின்னா நேர்மறை பார்வை, எதிர்மறை பார்வை அப்படின்னு. அதாவது பாசிட்டிவாகவே எல்லா விஷயத்தையும் பார்க்குறது, நெகட்டிவாகவே எல்லா விஷயத்தையும் பார்க்குறது. சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தையுமே பாசிட்டிவாகவே பார்ப்பாங்க. நம்மளால் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. என்னால் முடியுங்க, கட்டாயம் இதை செய்வேங்க அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பாசிட்டிவாக பார்ப்பது, செயல்படுவது. அதே நேரத்தில் நெகட்டிவாகவே பார்த்து அது எப்படிங்க முடியும், இதெல்லாம் முடியாதுங்க, எப்படி, அதெல்லாம் வேற ஆளை பாருங்கள், நம்மளாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி எதிர்மறையாகவே அதை இயலாது, முடியாது இப்படியே பேசிகிட்டு இருக்குது. முடியும்னு சொல்கிறது கிடையாது. ஆப்டிமிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பெசிமிசம்னு ஒன்று இருக்குது. ஆப்டிமிசம்னா எப்படின்னா எதையும் முடியும் 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 முடியும், ஐ கேன், வி கேன் அப்படின்னு சொல்கிறது. வி கேன் ஃபினிஷ், வி கேன் ட்ரை, ஐ கேன் ட்ரை, ஐ கேன் ஃபினிஷ், ஐ வில் டூ, ஐ கேன் டூ, வி கேன் டூ அப்படி இந்த பேட்டர்னில் இருக்குது. வி காண்ட் டூ, எங்களால் பண்ண முடியாது. வி காண்ட் அச்சீவ், எங்களால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து காமிக்க முடியாது. இப்படி இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது. இந்த வாழ்க்கையில் எப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட பார்வையில் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் அப்படின்றதான். எப்போவுமே முடியும் 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 முடியும், அது ஆப்டிமிசமாக பார்ப்பது, நேர்மறையாக பார்ப்பது. அப்படி இல்லாமல் முடியாது, இயலாது அப்படின்ற மாதிரியே நீங்கள் பார்த்துட்டு கிடந்தீங்க அப்படின்னா எந்த காரியத்தையுமே நீங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாது. எதிர்மறையாகவே வாழ்க்கையை பார்ப்பது, எதிர்மறையாக பார்த்தால் வாழ்க்கையில் என்றுமே நாம் வெற்றி பெற முடியாது, சாதனைகள் படைக்க முடியாது, மிக உயர்ந்த காரியங்களை செய்யவே முடியாது. பாசிட்டிவாக நினைத்தால் மட்டும்தான் நாம் பல அற்புத செயல்களை இந்த உலகத்தில் செய்ய முடியும். பல உன்னதமான சாதனைகளை இந்த உலகத்தில் சாதித்து காட்ட முடியும். பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றோம்ல, அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணணும் அப்படின்னா நாம் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும். எதையும் நம்மால் செய்ய முடியும், நம்மால் முடிக்க முடியும், நம்மால் வெற்றி பெற்று காட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அணுகுமுறை உங்களுடைய செயல்களில் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எதிர்மறையாகவே உங்களுடைய சரீரத்தை, மனதை, மூளையை வைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நீங்கள் எந்த காலத்திலும் மிக உயர்ந்த காரியங்களை வாழ்க்கையில் செய்யவே முடியாது. வரலாற்றில் உங்களுடைய பெயரை பதிக்கவே முடியாது. நீங்கள் எப்படிப்பட்ட திறமைகள் வாய்ந்த மனிதர் என்று பலரும் கூறக்கூடிய அளவிற்கு உங்களை நீங்கள் எப்போதும் ஆளாக்கி கொள்ளவே முடியாது அப்படின்றதான் உண்மை. இந்த விஷயத்தை ஆழமாக உங்களுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் அப்படின்றதுக்காகவே ஓஷோ உதாரணத்திற்கு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு கூற முயற்சிக்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஆப்பிள் தோட்டம். அந்த ஆப்பிள் தோட்டத்தில் ஏராளமான ஆப்பிள் பழங்கள் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கின்றன மரங்களில். அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சொந்தக்காரராக இருக்கார்ல, அவரை பார்ப்பதற்காக அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றார். அந்த தோட்டத்தின் உரிமையாளராக இருப்பவருடைய பெயர் எபினேசர். அந்த எபினேசரை பார்த்து அந்த வந்திருக்கக்கூடிய அவருடைய நண்பர் ஆச்சரியத்துடன் எபினேசரை பார்க்கிறார். எபினேசரை பார்த்து சொல்கிறார், என்ன எபினேசர், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, நான் கடந்த முறை இங்கே வரும்போது ஆப்பிள் மரங்கள்லாம், பழங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மரங்கள் தான் இருந்துச்சு. அந்த டைமில் ஆப்பிள் சீசன் இல்லை போல் இருக்குது. அதனால் வெறும் மரங்கள் இருப்பதைத்தான் நான் அப்படியே பார்த்துட்டு போனேன். இப்போ நான் இங்கே வரப்போது இங்கே இருக்கக்கூடிய காட்சி என்னை ஆச்சரியப்பட வைக்குது. ஆயிரக்கணக்கில் ஆப்பிள் பழங்கள், எங்கு பார்த்தாலும் ஆப்பிள் பழங்கள் இருக்கக்கூடிய மரங்களை பார்ப்பது அப்படின்றதே மிகப்பெரிய வரம் அப்படின்னு கூட சொல்லுவேன். அந்த அளவிற்கு கண்கொள்ளா காட்சியாக இது இருக்கிறது. மரங்களில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களை பார்ப்பது என்பது எப்படிப்பட்ட ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய உன்னதமான காட்சி. உண்மையாகவே நீங்கள் கொடுத்து வச்சால் இவ்வளவு ஆப்பிள் பழங்கள் மரங்களில் இருக்கின்றன என்றால் அதற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் எந்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கிறது என்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. இந்த ஆப்பிள் பழங்களை எல்லாம் நீங்கள் மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்று அதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்றதில் நினச்சி பார்க்கும்போது, ஒரு விவசாயியாக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பரான எபினேசர்
எந்த அளவிற்கு வசதி படைத்த மனிதராக ஆகப் போகிறார் அப்படின்றத இப்போவே மனசுக்குள்ள நினச்சி பார்க்குறேன். நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையிலிருந்து இரவு வரை கடுமையாக பாடுபட்டு ஆப்பிள் மரங்களை வளர்த்த உங்களுக்கு எப்படிப்பட்ட உயர்ந்த வெகுமதியை கடவுள் அளிக்கப் போகிறார் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே நீங்கள் எந்த அளவிற்கு சந்தோஷப்படுவீங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக நான் சந்தோஷப்படுறேன். அதற்காகவே நான் வாழ்த்துகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த வந்திருந்த நண்பர் தன்னுடைய நண்பரான எபினேசரை வாழ்த்தினார். ஆனால் எபினேசர் இதை கேட்டுட்டு உற்சாகம்லாம் அடையலை, மகிழ்ச்சியால் குதிக்கவில்லை. அவர் கவலையில் உட்கார்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. இவருக்கு ஒன்றுமே புரியலை, என்ன நம்ம நண்பர் இப்படி இருக்காரு, இவ்வளவு ஆப்பிள் பழங்கள் மரங்களில் பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்கு, இவர் எதையோ இழந்ததை போல் கவலையில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எபினேசரை பார்த்து இந்த நண்பர் கேட்டார், என்ன எபினேசர், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கவலையில் இருக்கீங்க, என்ன இப்படி இருக்கீங்க, இவ்வளவு சோகத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம், நீங்கள் உண்மையாகவே இப்படி சோகமாகவே இருக்கக்கூடாது, உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னை விட எத்தனை மடங்கு நீங்கள் சந்தோஷத்தில் இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் இவரை பார்த்து கேட்டார். அதுக்கு அந்த எபினேசர் என்ன சொன்னார், அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதாங்க, பழம் நிறையா பழுத்துருக்கு, ஆப்பிள் பழம்லாம் நிறையா குலுங்கிக்கிட்டு கிடக்குது அப்படி இப்படின்ற அந்த விஷயம்லாம் ரைட் தான், ஓகே, அதெல்லாம் உண்மை தான். அதை நினச்சி ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷம்தான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் எனக்கு மனசுக்குள்ளே வருத்தமாக இருக்குது, கவலையாக இருக்குதுன்னு. என்ன கவலை, என்ன வருத்தம் அப்படின்னு. இல்லை, நீங்கள் என்னென்னா ஆப்பிள் பழங்கள் நல்லா பழுத்துருக்கு அப்படி இப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க, இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்காம இருக்கீங்களே, அதை என்னால் மட்டும்தான் பார்க்க முடியுது. என்ன உங்களால் பார்க்க முடியுது, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு அவர் கேட்டார். நீங்கள் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்பிள் பழங்களை நீங்கள் பார்க்குறீங்க, நான் எதை பற்றி நினைக்கிறேன் அப்படின்னா, நான் வளர்த்துக்கிட்டு கூடிய பன்றிகள் இருக்குல்ல, பன்றிகளுக்கு நான் உணவு போடணும்ல, பன்றிகளுக்கு உணவு போடணும் அப்படின்னா நான் அழுகுன ஆப்பிளை தான் போடணும். அழுகுன ஆப்பிள் இல்லையே நம்மகிட்ட, எல்லாமே அழுகாமல் நல்லா இருக்கக்கூடிய ஆப்பிள் தான் இருக்குது. பிறகு இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் பன்னிக்கு உணவு போடணும், நான் எதை போடுவேன், அழுகுன பழமே என்கிட்ட கொஞ்சம் கூட இல்லைங்க, எனக்கு அதுதான் கவலை. அப்போ பன்றி எதை சாப்பிடும், பன்றிக்கு நான் எதை போடுறது, பன்னிக்கு எந்த உணவை போடுறது, அழுகுன ஆப்பிளே இல்லைன்னா நான் என்ன செய்கிறது, எனக்கு அந்த கவலை தான். அழுகி போன ஆப்பிள் பழங்களுக்கு நான் எங்கு செல்வேன் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களில் பெரும்பாலானோர் இருக்கிறார்கள். அழகான கண்களை கவரக்கூடிய ஆப்பிள் பழங்களை பார்ப்பதற்கு பதிலாக அழுகின ஆப்பிள் இருக்கிறதா, கிடைக்குமா என்பதை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மனிதர்கள், வினோதமான பிறவிகள். இப்படிப்பட்ட வினோதமான பிறவிகள் இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை பார்க்காத, அருமையான விஷயங்களை பார்க்காத, அழகான விஷயங்களை பார்க்காத எத்தனையோ மனிதர்கள், எவ்வளவோ மனிதர்கள் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் உண்மையாகவே வினோதமான மனிதர்கள்தான். அப்படிப்பட்ட வினோதமான மனிதர்களாக இருக்கலாமா, அப்படி இருப்பது நல்லதா என்பதை பற்றி நீங்களே ஆழமாக சிந்தித்து பாருங்கள்.